ஆண்டவா, எல்லாரும் எப்போ மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்ப்பா. வெல்கம் டு எல்கே யூனிவர்ஸ். நான் உங்கள் எல்கே. இது நம்மளோட நியூ சேனல். உங்கள் மைண்ட் வாட்ச் எனக்கு கேட்குது, எத்தனை சேனல் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த தடவை அப்படி கிடையாது. இந்த தடவை வந்து நம்ம ஆரம்பித்து கடைசி வரைக்கும் நிறுத்தாமல் போகிறோம் இந்த சேனல். இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ்ஸே ஆகாது. ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம இந்த சேனல் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் இன்ட்ராக்ஷன்ஸ், அப்புறம் வந்து ஃபன் கேம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்கே யூனிவர்ஸ். நீ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்தில் பந்து. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த சந்தில் வந்து நம்ம பந்து எடுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த கேம் வந்து நேம் வந்து நம்ம தான் யோசிச்சது. இந்த மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். ஒரு ரோவில் 8 பால் இருக்கணும். இப்படிலாம் எடுத்து எடுக்கக்கூடாது, அது வந்து ஒரு ஃபவுல் மாதிரி. இந்த கேம் வந்து ஈஸியாக மேக்ஸிமம் எல்லோரும் வின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா டைமிங்கில் யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அதில் வந்து கணக்கு. ஃபர்ஸ்ட் வந்து யார் விளையாட வரீங்க? சரி, ஓகே, வாடா வாடா. ஓ, எங்கள் மாமா பையன் சூர்யா நேமு வந்து விளையாட போகிறான். எத்தனாவது படிக்கிற? 11th. உங்கள் பேர் சொல்லுங்கள். சூர்யா என் பேர். ஓகே, குழந்தைங்களுக்கு அந்த முன்ன சண்டி வீடியோ வரும்ல, அந்த வீடியோ மாதிரி இருக்கா? சரி, ஓகே, நீ ப்ளே பண்ணு, நான் பக்கத்தில் நின்றுக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஓகே. செகண்ட்ஸ் கணக்கு வச்சுக்கோங்கப்பா. பேசாமல் ஃபோன் மாதிரி வச்சுருக்கலாம். ஓகே ஓகே. அப்படி போடக்கூடாது. ஆக்சுவலாக பால் வந்து இப்படி வந்துட்டு அந்த ரோட தான் போகணும். அப்படி பண்ணால் நீங்கள் அவுட் ஆயிருவீங்க. அதாவது இந்த கேம் விட ஒத்து வைக்கப்படுவீங்க. சரி, எனக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. என்ன எப்படி வரும்னு சொல்லிட்டு. கரெக்டு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த வயலட்டை சேர்த்துருந்துருக்கலாம். இது 8 பால் வருது. 8. ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. இதில் ஆக்சுவலாக ஒரு வேளை 8 பால் இருக்குன்னா அதை நான் சொல்லலை. மேலே செகண்ட்ஸ் போட்டுக்கலாம். அது 8 இருக்குது. 2 எடுத்துகிட்டு போ. ஒரு பால் எடுத்துகிட்டு போ அடுத்த டைமு. யோசி சொல்லிட்டு வந்துருக்கேன் போய். ஒன்றா எடுத்து போடு. ஆக்சுவலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு தானே? என்ன பண்ணலாம்? விளையாடு. இல்லை, இப்போ ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இதை வந்து என்ன சொல்கிறது? ஏண்டா அங்கே போய் விளையாட போகிறேன். இந்த கேமோட ட்ரிக்ஸு விளையாடுறவங்களுக்கு தெரியாது, வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு. இது ஒரு நல்ல பாயிண்ட். விளையாடுறவங்களுக்கு வந்து எப்படி விளையாடுறாங்கன்றது தெரியாது, ஆனால் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு எப்படி கரெக்டாக விளையாடணும்னு தெரியும். இதே மாதிரி தான் கிரிக்கெட்டும். அழகா குத்தி வருது, அடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு வருது. அங்கே போய் நின்னா புதுசு புதுசு வரும் பால். விளையாடுவேன். டேய், இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கடா.
வேற கேமுக்கு போய்கிட்டு இருக்கீங்க பல கிலோமீட்டர். எங்கள் ஆட்டெல்லாம் வெறித்தனமாக இருக்கும் ஒரு காலத்தில். க்ரீனில் ட்ரை பண்ணி பாரு. க்ரீனு ஆனால் சேர்ந்த கலர் எடுக்காது எப்போவுமே. அந்த கலர் தான் சேர்ந்துருக்கல, அந்த கலர் ஏன் எடுக்கிற? சேர்ந்த கலர் எடுக்காத. க்ரீன் இதில் போடு. இதில் போடு க்ரீனா. இதில் போடு. ஆரஞ்சு எடுத்து அதில் போடு. இப்போ இந்த ஃபுல் க்ரீன் எடுத்து இதில் போடு. ஃபுல் க்ரீன் எடுத்து இதில் போடு. ஃபுல் க்ரீனு இந்த ஃபுல் க்ரீன் எடுத்து இதில் போடு தம்பி. எத்தனை இருக்குது அதில்? இப்போ எத்தனை இருக்குன்னு என்ன ஃபஸ்ட்டு? 6 இருக்கா? 6. ஒன்று எடுத்து போகணும். இரு தப்பு. 9 வந்துருக்குது பாரு. 9 வந்துருக்குது. இல்லை எப்படி 9? 7 8 தான் வந்துருக்குது. ஆமாம், ஓகே, கரெக்டு தான். சாரி ஃப்ரெண்ட்ஸ். விளாட்ற பிளேயரை இந்த மாதிரி தான் பண்ணி இல்லை டேய், அப்படி எப்படி இருந்தாலும் எப்படி. சரி, இந்த க்ரீன் ஃபுல்லாக இந்த க்ரீன் எடுத்து அந்த க்ரீன் எடுத்து தம்பி. அந்த க்ரீன் எடுத்து தம்பி. அந்த க்ரீனு இரு. அதான்டா கொலாப்ஸா இருக்குன்னு நான் தான் சொல்கிறேன். ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? தம்பியா இரு இந்த green எடுத்ததுல நான் விட்டதுலேருந்து நான் விளாட்றேன். எந்த விட்டதுல வேணா ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். சரி, ஓகே, இரு. அவர் வந்து கேம்ல இருந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து என்ன சொல்லலாம்? என்ன சொல்றதுன்னா, இல்ல 2 கலர் ஆக்சுவலா 2 கலர் சேர்த்துட்டான். இல்ல இப்போ நினைச்சா கூட பண்ண முடியும், ஆனா இவன் ஒத்துக்க மாட்டான். இல்ல எப்படி நீ சேப்பா பாரு, சேர்க்க முடியாது இதுல. இங்க எத்தனை பால் இருக்குன்னு என்ன? 8 இருக்கு. எடு. அந்த பால் இப்ப எங்க எடுப்ப? எங்க வைப்ப அந்த பால்? இப்ப ரிஜெக்ட் பண்ணுங்க. கேமரா ஆஃப் தி கேமரா. பண்ணிட்டேன்டா, ஏன்டா? சரி, வாடா உள்ள வா. சரி, ஓகே, இந்த கேம் வந்து 2 பேர் சேர்ந்து முடிச்சிட்டாங்க. அதனால எந்த பரிசும் கிடையாது. சரி, காசு கொடு. இல்ல அதான் 2 பேர் சேர்ந்து ஜெயிச்சிருக்கீங்க. ஆளுக்கு பாதி பேர்ல கிடையாது. சரி, அடுத்து யார் ட்ரை பண்றீங்க இந்த கேமை? அடுத்து வந்து விளையாட போறது பாத்தீங்கன்னா நம்மளோட சிவா. ஓகே ப்ரோ, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஒரே அட்டெம்ப்ட்ல முடிக்கிறீங்கன்னா நான் ட்ரை பார்க்கறேன். முயற்சி பண்றேன். கமெண்ட்ஸ் அப்படியே சொல்லுங்க. முயற்சி திருவணியாக்குமான்னு தெரியல. சிவா இது போற வேகத்தை பார்த்தா சீக்கிரமா முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். இவர் சீக்கிரம் முடிச்சாருன்னா கிஷோர் நீ ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ண. எவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்கிறான்னு பார்ப்போம். நான் தான் டப்புன்னு முடிச்சிருவேன். சாரி. கரெக்ட். மைக்கே மேலே எடுத்துச்சுன்னு சாரின்னு சொன்னேன் நான். நீங்கள் கரெக்டாக தான் விளாண்டுட்டு இருக்கீங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. மைண்டு இப்போ இங்கே இல்லை. உன் கால் தரையில் படலை. ஆமாம், அவன் மூஞ்சி உண்மையாடுறா. என்னடா ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கா, அது தகுந்த மாதிரிடா. 27 வயசு ஆகுது. ஓகே, ஒரு கலர் முடிச்சிட்டாரு. எவ்வளோ செகண்ட்ஸ் ஆயிருக்கு? 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நானா இருந்தால் 1 நிமிஷத்தில் கேமை முடிச்சு ஸ்டார்ட் ஆகிட்டு போயிருந்துருப்பேன். நான் தூக்கி அந்த சைடு விசிறிட்டு போயிருப்பேன். இந்த இடத்துக்கு பேனிக் ஆகாதீங்க. யோசிங்க. கமான் சிவா. நீங்க இந்த மாதிரி கேம்ல ஜெயிச்சுட்டே இருக்கிறீங்க. சிவா ஏர்போர்ட், சிவா உணவகம் எல்லாமே ஓபன் பண்றீங்க.
யாரு காமெடி பண்றது? பரவாயில்ல, நான் பண்றதை காமெடின்னு ஒத்துக்கிறாரு. ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. போட்டோ எட்டு போட்டோ எட்டு கரெக்டாக தான் இருக்குது. இந்த ரோல கரெக்டாக இருக்குது 8. ஆரம்பிச்சது ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ஃபினிச்சிங் சரியில்லையேப்பா, அந்த மாதிரி இருக்குது. 3, 6, 7 இதோட 8. ப்ரோ ஓகே, அங்கே தான் போட்டிங்களா? ஓகே, 8 இங்கே 2 இருக்கிறது. எகைன் ஒரு கொலாப்ஸ். இல்லை விளாட்லாம். மேட்ச் 2 உயிர் இருக்குது. ப்ரோ இருங்க. 3, 6, 8 கரெக்டாக தான். ஓகே கண்டினியூ பண்ணுங்க. இதுதான் லெவலு. ஆக்சுவலாக இவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டாங்க போர்டு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கட் பண்ணணும். அந்த போர்டை இருக்குது. ஓகே அவ்வளோதான், கேம்குள்ளே வந்துட்டாரு திரும்ப. நீங்க இவ்வளோ சொல்லும் போதே எனக்கு பயமா இருக்குது. நம்ம பேசுறதுல சீரியஸ்னஸாக ஒரு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு கேமில் இருக்கிறனால. ஆரஞ்சு அதில் போடுங்க. இது போட்டிங்கன்னா ஒரு கலர் முடிஞ்சிச்சு இதில். அவ்வளோதான், கேம் முடிச்சிட்டிங்க கிட்டத்தட்ட. 3, 6, 7 இதில் முடிஞ்சிச்சு. ஓகே 3 6, 7 ஓகே இதில் ஒன்று இருக்குது. இப்போ ஃபுல்லாக ஒரு இதில் போட்டுருங்க. அவ்வளோதான். எவ்வளோ செகண்ட்ஸில் முடிச்சிருக்காரு? கேம் ஆல்மோஸ்ட் 4 minutes 6 நிமிஷம். 4 இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷத்தில் முடிச்சிருப்பாரு. 4:40 4:40 முடிச்சிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? 4 நிமிஷம் 40 செகண்ட் முடிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அந்த கேம் பார்க்கும்போது ஈஸியாக தான் தெரிஞ்சுது கலர் சேர்த்துடலான்னு. ஒரு ரோ சேர்த்ததுக்கு அப்புறம் செகண்ட் ரோ சேர்க்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் நம்மளே குழப்பி நீங்க சீரியஸா பேசிட்டு இருக்கீங்களா? வேற எப்படி பேச சொல்றீங்க? இல்ல நான் சும்மா ஒரு பண்ணுக்காக இந்த கேள்வி கேட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப வளவலன்னு ரொம்ப பேசுறேன்னு சொல்றீங்களா? இல்ல அப்படி இல்ல நான் சும்மா விளையாட்டு கேட்டேன். நீங்க உண்மையா அந்த ஃபீல் பத்தி சொல்றீங்க. சரி ஓகே, எனக்கு தேங்க்ஸ். எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஓகே ஒரு ரெஸ்பான்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சரி, அடுத்து வந்து நீங்க யார் ட்ரை பண்றீங்க? இதுல வந்து நீங்க சீக்கிரமா முடிக்கிறவங்க சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. ஸ்டே டியூன். ஓகே ஆமாம். அடுத்து இந்த கேமை வந்து விளையாட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிஷோர் தான். ஆனால் கிஷோர் வந்து அந்த போன தடவை என் தம்பி விளையாண்டப்போ பாதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணான். ஸோ இந்த கேம் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி விளையாட போகிறான். சிவா ப்ரோ வந்து 4 minutes 40 seconds முடிச்சார். இவன் அதுக்கு முன்னாடியே முடிக்கிறான்னு பார்க்கலாம். கேம் ஸ்டார்ட். செகண்ட்ஸ் நோட் பண்ணிக்காரு. ஓகே சொல்லிட்டு செகண்ட்ஸ் நோட் பண்ணிக்காரு. என்ன ஃபீல் பண்ணுறீங்க? என்ன இதில் எவ்வளோ போட்டிருக்கேன்? 2 4 6 8 வந்துருச்சு ஆல்ரெடி. இதில் என்ன ஒரு ஆர்வமாக வந்தா இருப்பா. இன்னொன்று எடுத்து போடுறான். சரி இது 3 6 9 அதிகமாக இருக்குது இதில். சாரி இதில் போட்டுறேன். அந்த பிங்க் எடுத்து மறுபடியும் இதிலே போடுறோம். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இது எனக்கு போகாட்டம். இது இல்லை ஏய் நான் இதில் எப்படி இருந்தாலும் இது ஒரு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு. கரெக்டாக ஓகே இப்போ பிங்க் எடுக்கணும். எப்படி கிளியராக இருக்கா? ஓகே பிங்க் அடிக்க முடிச்சிட்டான். இது எத்தனை செகண்ட்ஸில் பண்ணி முடிச்சிருக்கான் ஒரு கலர்? 1:20.
எனக்கு தெரிஞ்சு இந்த கேமோட வின்னர் சிவான்னு நினைக்கிறேன். பார்த்து பொறுமை. ஹாய், இதுல 8 போயிருச்சா? 8 வந்துருச்சு. அதில் அடுத்த வயலட் 8 முடிச்சிட்டான். இரு 2 3 6 ஓகே. கட்டாத இதுல 7 தான். 8 ஓகே. ப்ரோ சரியான கொலாப்ஷன் நினைக்கிறேன். 8 வந்துச்சு. 8 ஆரஞ்சு கிரீன் இதே மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்க 2 நிமிஷமா. இல்லை, சாதாரண பார்க்கும்போது கேம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் விளையாட்டு பார்த்தா தான் கஷ்டமாக இருக்குது. யாரும் நான் விளையாடலன்னு சொல்லி யாரும் கேட்காதீங்க. ஏன்னா அந்த கேம் கண்டுபிடிச்சதே நான் சொல்ல மாட்டேன். இன்டர்நெட்ல இருந்து இந்த கேம் எடுத்து அதனால் நான் விளையாடல, எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டான். ஓகே. செகண்ட்ஸ் எவ்வளோ? 3:46. ஓகே. இப்போ இந்த கேம் வந்து இல்லை, இன்னொரு ஆள் இருக்கிறான். இந்த கேம் வந்து 3:46 முடிச்சிருக்கீங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அவ்வளோதான், நான் தான் வின்னர்னு ஃபீல் பண்ணுறேன். இல்லை, இன்னொருத்தர் இருக்கிறாரு. இல்லை பிரேக் பண்ண முடியாது. சரி, ஓகே. அடுத்த ஒரு இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறாரான்னு பார்ப்போம். வாங்க ப்ரோ.